வணக்கம் நேயர்களே, கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கேள்விக்களம் நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான திரு பொன்னையன் அவர்கள். வணக்கம் சார். பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுக்குற விஷயத்தில் நீதிமன்றம் கடுமையான வாதங்களை பிறப்பிச்சிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுக்குறத நீங்கள் யார் பாக்கெட்லேருந்து கொடுக்குறீங்கிற அளவுக்கு கேள்வி எழுது. இதை அதிமுக எப்படி பார்க்குது, ஆளும் அரசு எப்படி பார்க்குது? இது பொங்கல் பரிசு தமிழர்களின் முக்கிய திருநாளாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் நாள் பொங்கல் விழாவை ஒட்டி தரப்படுகிற ஒரு பரிசு. இதை உற்பத்தி செய்கின்ற மக்களும் உழைக்கின்ற மக்களும் உவகையுடன் கொண்டாடுகிற இந்த நல்ல விழாவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் இருந்து வருகிற இந்த விழாவை புத்துணர்வோடு கொண்டாடுகிற தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று, நல்லதாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக ஏழை எளிய மக்கள், மேட்டுக்குடி மக்கள் ஒரு 10% தான் இருப்பார்கள். 1,84,00,000 மேற்பட்டு மக்கள் இன்று ரேஷன் கார்டு வைத்துள்ள அளவிற்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் rather either they are in below poverty line or in a middle economic status என்ற நிலையிலே வாழுகிற மக்களுக்கு அந்த பொங்கல் திருநாளில் ஏதேனும் கையில் காசு இருந்தால் அந்த தமிழர் திருநாள் முக்கியமான திருநாள், ஒரே முக்கியமான திருநாளை உவகையுடன் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு தான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு EPS அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற அரசு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் சொல்கிறது என்னன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு கொடுங்கன்னு தானே சொல்கிறாங்க. அதில் அவங்க இந்த ஆட்சேபனையுமே தெரிவிக்கலையே. அது வேறு. இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இது தமிழகத்திலே இருக்கின்ற தமிழ்தாயின் பிள்ளைகளாக இருக்கின்ற அனைத்து மக்களும் ஆண்டுக்கு ஒரு முறை கையிலே காசை காணுகிற உழவர் பெருமக்கள், மழை பொய்த்து விட்ட காரணத்தால் நிலத்தடி நீர் கீழே சென்று வர காரணத்தால் 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கும் கையிலே காசு இல்லாத திண்டாட்ட நிலை, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு பொது நோக்கோடு கொண்டு வரப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வேறு. திஸ் இஸ் த பாலிசி டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. அரசாங்கத்தினுடைய அதாவது த ஜுடிஷரி கேனாட் ஸ்டெப் இன்டு த ஷூஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ். அரசியல் சட்டத்திலே சில வரையறை இருக்கிறது. அதிமுகவோட கட்சி பணத்திலிருந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் அவங்கள எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் மக்களோட வரி பணத்திலிருந்து எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நாங்கள் அரசோட கொள்கை முடிவாக இருந்தாலும் நீதிமன்றம் தலையிட முடியும் அப்படிங்கிற கருத்தை இது சொல்லிடுறோம். அது அப்பீலுக்கு போனால் அந்த நீதிமன்றத்தின் கருத்து செல்லாதது என்று ஆகிவிடும். காரணம், அரசினுடைய வரிப்பணத்திலிருந்து செலவழிக்கக்கூடிய அந்த பணம் அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு செல்லவில்லை, மக்களுக்குத்தான் செல்லுகிறது. மக்களினுடைய வரிப்பணம் மக்களுக்கு செல்லுகிறது. வரி கட்டக்கூடியவர்கள் யார்? வசதி படைத்தவர்களிலிருந்து பெறக்கூடிய அந்த வரிப்பணத்தை அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்த 1000 ரூபாய் 1000 ரூபாய் என்று பகிர்ந்து அளிக்கின்ற இந்த நிலை சட்டத்துக்கு உட்பட்ட நிலை, மனிதாபமான நிலை, பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் இல்லாத நிலை. இது அப்பீலுக்கு சென்றால் கீழ் நீதிமன்றத்தினுடைய அந்த அணுகுமுறை தவறான அணுகுமுறை என்ற தீர்ப்பை நாங்கள் பெறுவோம். இல்லை, அப்போ இப்போ நீங்கள் அதிமுக சார்பில் நீங்கள் முறையீடு பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். அந்த முறையீடை உயர்நீதிமன்றம் ஏற்கவில்லை. உங்கள்ட்ட என்ன ஆவணங்கள் இருக்குன்னு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நீங்கள் வேணும்னா மேல்முறையீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தில் அதிமுக அரசு மேல்முறையீட்டிற்கு செல்லுமா? என்ன தவறு இருக்கிறது? என்ன முடிவு? ஆட்சியிலே நாங்கள் கட்சியை கவனித்து கொண்டிருக்கிறோம்.
ஆட்சி எந்திரத்திலே மற்றவர்கள் இருக்கிறார்கள். என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பது எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும். உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையிலே நான் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இடப்பட்ட ஆணை என்றெல்லாம் சில ஏடுகள் எழுதுகின்றனவே, அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உட்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பது என்னுடைய கவலை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கொள்கை முடிவை எப்படி எடுப்பது என்பதை இன்ட்ரின்சிக்காக போய் ஆராயக்கூடிய ஒரு நிலைப்பாடு கூட நீதிமன்றத்திற்கு சட்ட ரீதியாக இல்லை. கடந்த சில வருடங்களாகவே இந்த அதிமுக அரசில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு வழக்குகளில் அரசு மீது அரசுக்கு எதிரான கண்டனங்கள், எச்சரிக்கைகளை உயர்நீதிமன்றம் அதிகமாகவே வெளியிடுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கு காரணம் என்ற உண்மையான காரணம் என்ன என்று மக்கள் கருதுகிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட தீர்ப்பை அளிக்கின்ற நீதிபதிகள் யார் என்பதனையும் பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வழக்கிலே ஒரு தீர்ப்பை அளித்தார். இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு தவறான தீர்ப்பை ஒரு நீதிபதி அளித்தார். அதை அப்பீலுக்கு செல்ல வேண்டும் என்ற முறையிலே நாங்கள் அதை நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் அந்த நீதிபதியை பொறுத்த வரைக்கும் யார் என்றால், திமுக ஆட்சி காலத்திலே பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக அந்த மாவட்ட கழக வழக்குரைஞராக இருந்த ஒருவர் நீதிபதியாக இருக்கிறார். தவறான தீர்ப்பை வழங்கிவிட்டார் என்று நாங்கள் அப்பீலுக்கு செல்லுகிறோம். நானே அதை பேட்டி கொடுத்திருக்கிறேன். அதனால் நீதிபதிகள் எல்லாம் நீதி வலுவாமல் இருக்கிறார்களா என்பதை யார் முடிவு செய்ய வேண்டும்? அப்பீல் தான் முடிவு செய்ய வேண்டும், அப்பலேட் அத்தாரிட்டி. அதனால் நீதிபதிகள் ஒன்றை வழங்கிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக ஆட்சி மீது குறை, ஆட்சி மீது குற்றச்சாட்டு என்பது உண்மையல்ல. ஆட்சி மீது குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. அதை ஆழமாக பார்த்து ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குதா நீதிமன்றம் இல்லையா என்பதனை கண்டறிய வேண்டியது மேல்முறையீடு. இல்லை, அப்போ கட்சி சார்ந்து நீதிபதிகள் செயல்படுறாங்க அப்படின்னா மக்களோட கடைசி நம்பிக்கையே நீதிமன்றங்கள் தான். அப்போ அது பொய்த்து போகாதான்னு நான் கேட்குறேன். உங்களோட வாதம் பொய்த்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நீதி தேவதைக்கு இருக்கிறது, நீதிபதிகள் இருக்கிறது என்பதற்காகத்தான் அதை நான் சொல்லுகிறேன். காரணம், ஒரு வழக்கு, அதில் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது. அந்த வண்டலூரிலிருந்து போடப்பட்ட சாலை 2009ஆம் ஆண்டு 33 கோடி ரூபாய். 2017-18 அதே போன்ற சாலை ஒட்டஞ்சத்திரையிலிருந்து போடுவதற்கு லோவஸ்ட் டெண்டர் 10 கோடி ரூபாய். தீஸ் ஆர் ஆல் ஃபேக்ட்ஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட்லேயே இருக்கிறது. இந்தியாவிலே முதன்முறையாக டெண்டரில் தூய்மை இருக்க வேண்டுமென்றால் டெண்டர் போடுகின்றவர் யார் என்பது யாருக்குமே தெரியக்கூடாது, டெண்டரை ஓப்பன் பண்ணுற வரைக்கும். அதற்கு ஆன்லைன் டெண்டர், அதைவிட முக்கியமாக ஆர்டிஜிபி டெண்டர் யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட டெண்டரை விட்டு அதிலே 10 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் எடுக்கிறார். அதை குற்றச்சாட்டாக சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னரே அரசு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, நீதிமன்றமே கோரிய அடிப்படையில் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் செய்கிறது. ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் that there is no flaw என்று சொன்னபோது அதை படித்து பார்க்க வேண்டாமா நீதிபதி? அந்த ஓப்பன் கூட பண்ணல. அந்த இதை நீ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சொல்லாத உடனே ஐ எம் ரெஃபரிங் இட் டு த சிபி என்று சொல்லிவிட்டார். அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். இதை பாரபட்சம் என்று சொல்லுவதா, அவசரம் என்று சொல்லுவதா, நீதி தேவதை அங்கு நழுவுகிறது என்று சொல்லுவதா, அல்லது அந்த அளவுக்குத்தான் ஞானம் என்று சொல்லுவதா? மேல்முறையீடு தானே இதை முடிவு செய்ய முடியும். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த முதலமைச்சர் மீதான டெண்டர் முறைகேடு வழக்கை தான் சுட்டி காட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ உங்கள் வாதப்படியே வச்சுக்கிட்டா அப்போ அதிமுகவுக்கு ஃபேவரான ஜட்ஜஸும் இருக்க தானே செய்வாங்க. அப்போ அவங்களும் உங்களுக்கு சாதகமான ஒருவேளை எதிர்கட்சிகள்னு நீங்கள் நினைக்கிற எதிர்கட்சிகளுக்கு எதிரான தீர்ப்புகளை, உத்தரவுகளையும் சொல்லியிருக்க தானே செய்வாங்க. நான் அப்படி சொல்லவில்லை. யாரை திருப்திப்படுத்துவதற்குன்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்க. யார் நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, எதுக்காக சொல்கிறேன்னா, நீதிபதிகள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்பது ஒன்று. அந்த நடுநிலையோடு செயல்படுகிற போது அது
அதிமுகவுக்கு வேண்டிய நீதிபதிகள், திமுகவுக்கு வேண்டிய நீதிபதிகள், மாற்றுக் கட்சிகளுக்கு வேண்டிய நீதிபதிகள் என்று அல்ல. நீதிபதிகள், அதுவும் குறிப்பாக பொதுவாழ்வு சம்பந்தப்பட்ட வழக்குகளாம் வருகிற போது தராசு போல் இருந்து வலுவாமல் நழுவாமல் சற்று பொறுமையோடு அனைத்தையும் ஆய்ந்து தீர்ப்புகளை சொல்லுகிற போது இது போன்ற எண்ணங்கள், வேதனைகள் மக்கள் மத்தியிலே எழாது. நீங்கள் இந்த பொங்கல் பரிசு தொடர்பான வழக்கோட சாராம்சத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த மனுதாரர் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. அதில் நாங்கள் எந்த இடையூறும் பண்ண மாட்டோம். நீங்கள் இப்போ தமிழக அரசோட கடன் வந்து லட்சக்கணக்கில், லட்சம் கோடியில் இருக்கையில் நீங்கள் எதுக்கு இலவசங்களை அதிகரிச்சுக்கிட்டே போகிறீங்க, இலவச திட்டங்களை எதுக்கு அதிகப்படுத்துறீங்கிற கேள்வியை முன்வைக்க. இது ஒரு கொள்கை முடிவு. காரணம், அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே தெளிவுபட அவரும் கூறியிருக்கிறார், சட்டப்பேரவையிலே அம்மா அவர்களும் கூறியிருக்கிறார். So long as the people living in below poverty line, they continue to suffer, அவங்களுக்கு உதவ வேண்டியது அரசனுடைய கடமை. அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயருகிற போது, வாழ்வாதாரம் உயருகிற போது, 3 வேளை உணவு கூட உண்ண முடியாத இருக்கின்ற வீட்டிலே 1 வேளை 2 வேளை உணவு உண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் வருமானம் வரக்கூடிய சூழலை உருவாக்குகிற வரைக்கும் ஏழைகளை நலன் கருதி அவர்களுக்கு சலுகைகளை, உதவிகளை வழங்குவதுதான் சமூக நீதி. ஜனநாயக நாட்டிலே, அதுவும் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிலே அந்த பாகுபாடு இல்லாமல் ஏழைகள் பட்டினி இருக்கக்கூடாது. உயர்ந்தவர்கள் எல்லாம், வசதி படைத்தவர்கள் எல்லாம் சொற்குலகத்திலே வாழுகிற போது கட்டிய சேலை மாற்றுவதற்கு கூட மாற்றுச் சேலை வாங்க வழி இல்லாமல் இருக்கின்ற அந்த ஏழை மக்களுடைய சதவீதம் சராசரியாக நமது நாட்டிலே 40% இருக்கிறது. தே நீட் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட், தே நீட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற முறையிலே அவர்களுக்கு இந்த சலுகைகளை வழங்குவது தான் பொருளாதார கொள்கை. பிகாஸ் இட் இஸ் an expenditure ஃபார் மென்பவர் டெவலப்மெண்ட். அவர்களுடைய மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு உதவுகிற ஒரு முதலீடாகத்தான் கருத வேண்டுமே ஒழிய இது வீண் செலவென்று கருதக்கூடாது என்பது எம்ஜிஆரினுடைய கொள்கை, அம்மாவினுடைய கொள்கை, இங்கே ஆட்சியினுடைய கொள்கை. இலவச திட்டங்கள்னால தான் அரசோட கடன் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. 2007 தமிழக அரசோட கடன் 17,000 கோடி, இப்போ 3 லட்சம் கோடின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஏற்கனவே இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசோட அமைச்சரவையில் நீங்கள் நிதியமைச்சராக கூட இருந்திருக்கீங்க. அப்போ இந்த வாதம் சரியாக தானே படுதுங்கிற. அப்போ இலவசங்களால் தான், இலவச திட்டங்கள்னால தான் கடன் அதிகரிக்குது அரசுக்கு அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் ஒரு முன்னாள் நிதியமைச்சராக எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெவலப்டு ஸ்டேட்ஸ் என்ற கேட்டகரியில் மைய அரசு வைத்திருக்கிறது. மராட்டிய மாநிலத்தை, குஜராத் மாநிலத்தை டெவலப்டு ஸ்டேட்ஸ் என்ற முறையிலே வைத்திருக்கிறது. எதை வைத்து வைக்கிறார்கள்? இந்த மாநிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மைய அரசினுடைய இன்டிவிசிபிள் பூல் என்று சொல்லக்கூடிய பிரிக்கப்படாத அந்த நிதி தொகுப்புக்கு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் எவ்வளவு வருவாய் வருகிறது என்று பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அளவு கடந்த வருமானம் மைய அரசினுடைய இன்டிவிசிபிள் பூல் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி குவிப்பிலே கொட்டுகிறது. நாங்கள் 1 லட்சம் கோடி தமிழகத்திலிருந்து கார்ப்பரேட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் இஸ் நெக்லிஜிபிள் வேர் சம் டிவிஷன் இஸ் அவைலபிள், பட் கார்ப்பரேட் டேக்ஸ் என்றெல்லாம் போகின்ற போது எங்களுக்கு திருப்பி தருவது ஒரு 100 ரூபாய் எங்களிடமிருந்து, தமிழகத்திலிருந்து, தமிழ் மண்ணிலிருந்து மைய அரசுக்கு வருமானம் போகிற போது வளர்ந்துவிட்ட மாநிலம் என்று சொல்லி 3 ரூபா 4 ரூபாய் இந்த மாநிலத்துக்கு தருகிறார்கள். நாங்கள் வாதிட்டு கொண்டு வருகிறோம். அண்ணா காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அம்மா காலத்திலிருந்து, மாற்றுக் கட்சி ஆட்சியில் இருந்த நேரத்திலிருந்து கூட நாங்கள் வாதிட்டு வருவது, நாங்கள் உழைத்து சம்பாதித்து, நெற்றி வேர்வை சிந்து சம்பாதித்து தருகிறோம், அந்த பணம் உங்களுக்கு செல்லுகிறது. அவர்ஸ் இஸ் a ஃபெடரல் கண்ட்ரி. மாநிலங்களுக்கு அதிகாரமுள்ள ஒரு இந்திய ஜனநாயக நாட்டிலே எங்களை ஒரு முனிசிபாலிட்டியை விட கேவலமாக நடத்துகிறீர்களே, ஏன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை 50-60% தர வேண்டும், நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். அந்த பணத்தை என்ன செய்கிறாங்க?
அண்டர் டெவலப்டு ஸ்டேட் என்று சொல்லி, மோஸ்ட் அண்டர் டெவலப்டு ஸ்டேட் என்று சொல்லி, மிகவும் பின்தங்கிய மாநிலம் என்று சொல்லி, முப்போகம் வெள்ளாமை விளைகின்ற கங்கை நதி தாராளமாக பாய்கிற, மகாநதி தாராளமாக பாய்கிற, காவேரியை விட பல மடங்கு தண்ணீரை கொண்டிருக்கிற, பிரம்மபுத்திராவின் ஒரு பகுதி வந்து பாய்கிற அந்த உத்தரப்பிரதேசத்தை, பீகாரை, உங்களுக்கு ஹரியானா போன்ற மாநிலங்கள் கூட, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஒரிசாவை எல்லாம் மிக பின்தங்கிய மாநிலங்கள் என்று சொல்லி நெற்றி வேர்வை சென்று பட்டினி கிடந்து சம்பாதித்து நாம் தருகிற பணத்தை வடபுலத்து மைய அரசு அந்த இந்தி பேசுகிற மாநிலங்கள் தருகிறதே என்பதை ஆதாங்கமாக நாங்கள் பலமுறை பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம், மைய அமைச்சர்களுடைய கூட்டத்திலே சொல்லியிருக்கிறோம், அசெம்பிளி மூலமாகவும் சொல்லியிருக்கிறோம். இப்போ தமிழக அரசுக்கு இருக்கிற கடனுக்கு தமிழக அரசு காரணம் அல்ல, மைய அரசு தான் காரணம். மைய அரசுடைய ஃபினான்ஸ் கமிஷனுடைய தவறான கொள்கை, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று அன்று அண்ணா சொன்னார். அதை சைலண்டாக இன்னும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது. அது பிஜேபி அரசும் செய்கிறது, காங்கிரஸ் அரசும் செய்தது. இல்லை, இப்போ நீங்கள் மத்திய அரசோட இணக்கமாக தானே இருக்கீங்க. மைய அரசோட மாற்று கருத்து இல்லை. மைய அரசோடு எந்த மாநில அரசும் இணக்கமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், தே ஆர் ஹேவிங் மோர் ஃபினான்ஷியல் பவர். எங்களுக்கு திட்டங்களை தீட்டுகிறோம், அந்த திட்டத்துக்கு நிதியுதவி வேண்டுமென்றால் நாங்கள் சம்பாரித்து கொடுக்குற பணம் அங்கே போயிடுது. அந்த பணத்தை எங்களுக்கு இங்கே ஒரு டேம் கட்டணும், இங்கே ஒரு 8 வழிச்சாலை ஒரு 4-5 இடத்துல போடணும், பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சினா தான் நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தால் மைய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் முடியும். அரசியல் சட்டப்படி அந்த இணக்கம் தேவையில்லை, உரிமை. இந்தியாவில் இருக்கிற கூட்டாட்சி என்று பேர் தான் இருக்க வெளியே. ஆனால் யூனிட்டரி கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய எல்லாவது அதிகாரங்களையும் மைய அரசை கையிலேயே வச்சுக்கிட்டு அவங்க அதிகாரத்தை குவிச்சுக்கிட்டு ஆட்டி படைக்கிற அரசாக இருக்காது. அது ஒரு உதாரணம். கல்வி மாநில பட்டியலுக்குரியது. அரசியல் சட்டத்தை 1935 ஆய்ந்து கொண்டு வந்து பிறகு நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த சட்டத்திலே கல்வி மாநில பட்டியல். ஆனால் வெறிபிடித்த வடபுலத்து இந்திக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து படிப்படியாக அந்த கல்வி பட்டியலை மாநிலத்திலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா மாநிலத்துக்கும் மையத்துக்கும் உள்ள பொதுப்பட்டியலுக்கு போயிட்டு அவங்க டக்குன்னு ஆக்டை பார்லிமெண்ட்டில் போடுறாங்க. போட்டு இது கம்பல்சரி, இது கம்பல்சரி, இது கம்பல்சரி, இது கம்பல்சரி என்று சொல்லி நவோதயா கல்வியை கொண்டு வந்தார்கள். இப்போ நீட்டு தேர்வை கொண்டு வந்து விட்டார்கள். நீட்டு தேர்வில் ஜெயலலிதா எதிர்த்த நீட்டை இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களேன்னு கேட்குறேன். நாங்கள் ஏற்றுக்கல, இது திணிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றமே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் போனோம். சுப்ரீம் கோர்ட் நீட் இஸ் வேலிட் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் சுப்ரீம் கோர்ட் மேலே யுத்தமாக பண்ண முடியும், உச்சநீதிமன்றம் மைய அரசை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல, மாநில கட்சியாச்சு நாங்கள். இல்லைப்பா, ஜெயலலிதா எதிர்த்த உதய் மின் திட்டமாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்கள் மீது இப்போ திணிக்க தான் பட்டிருக்கு. நீங்கள் வந்து விரும்பி ஏற்றுக்கல. திணிக்க நாங்கள் எதிர்த்தோம், மறுத்தோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம். வேறு வழி இல்லை. மெஜாரிட்டி மாநிலங்களை அவர்கள் கையிலே வைத்திருக்கிற காரணத்தால் மைனாரிட்டி தமிழ்நாடு ஒன்றும் பண்ண முடியாத நிலையில் அவர்கள் சட்டமாகவே இதை நிறைவேற்றி விட்டார்கள். உச்சநீதிமன்றமும் அவர்களுக்கு துணை போய்விட்டது. இதுதான் நடந்த உண்மை நிலை. மக்களவையிலலாம் நீங்கள் பாஜக அரசுக்கு எதிரான குரல்களை ஒலிக்க தொடங்கிருச்சு. கொஞ்சம் இல்லை, முதல்ல தொடங்கி இல்லை. நீங்கள் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விட நீங்கள் வந்து எதிர்ப்பு அப்படின்னு ஒன்றை பதிவு பண்ணி நீங்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போவும் நீங்கள் வெளிநடப்பு செய்கிறீங்க. ஆனால் தம்பிதுரையெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதே தெரியுது. அப்போ பாஜகவிற்கு எதிரான ஒரு யுத்தத்தை அதிமுக தொடங்கிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை. மாநில அரசின் நலன் கருதி, மாநிலத்தின் நலன் கருதி நான் கேட்கிறேன். மாநில அரசின் நலன் கருதி மாநில அரசுக்கு குந்தோகமாக மைய பிஜேபி அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பாராளுமன்றத்திலே குரல் எழுப்புகிறோம், எதிர்க்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் பிரதமரை சந்திக்கிறார்கள், துறை அமைச்சர்களை டெல்லியிலே சந்திக்கிறார்கள், கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எழுத்து மூலமாகவும் எதிர்க்கிறோம், நேரடி பேச்சுவார்த்தையிலும் எதிர்க்கிறோம், வெளிப்படையாக வெளியிலும் எதிர்க்கிறோம். மாநில உரிமைகள், மாநில நலன் பாதிக்கப்படுகிற போது இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை அமைச்சர்களாக இருக்கட்டும், பிரதமரை போய் பார்க்கும்போது அதன் மீது விமர்சனம் எழுகிறது. நீங்கள் மாநிலத்தின் நலன் கருதி இல்லை இங்கே இருக்கிற திட்டங்களை பற்றிலாம் நீங்கள் பேசலை, அரசியல் ரீதியாக நீங்கள் போய் பார்க்குறீங்க மோடியை அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுது. அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை. என்ன மோடி அரசுக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன தமிழ்நாட்டிலே?
1% ஓட்டு கூட இல்லை. மத்தியில் அவங்க பலமிக்கவர்களாக இருக்காங்க. அப்படி பணபலமிக்கவர்களாக இருக்கிறார். பணபலம் நிதி அதிகாரம் பூரா அவர்கள் கையிலே இருக்கிறது. நிதி குவிப்பு. தமிழகத்தை முன்னேறிய மாநிலம் என்று ஒருபுறம் டெக்ளேர் செய்துவிட்டு சில வரையறைகளை வைத்துக்கொண்டு, மறுபுறம் மோஸ்ட் பேக்வேர்ட் ஸ்டேட் என்ற முறையிலே வறுமைக்கோட்டு நிலைக்கு கீழே வாழுகிற மக்கள் நிலை அதிகமாகக்கூடிய உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் காவேரி இல்லை, தண்ணி இல்லை, முல்லை பெரியாறு ஏதாச்சும் பாலாறு இப்படி ஆயிடுச்சு. எல்லோரும் ஏரி குளத்தில் நம்பி இருக்கணும். மழை பெய்ய 85,000க்கு மேற்பட்ட ஏரி குளங்கள் இருக்கின்றன. அந்த ஏரி குளங்களை ஆழப்படுத்தினால்தான் பெய்கின்ற மழைநீர் நிலத்துக்குள் போய் அங்கே உள்ள போர்வெல்லுக்கு தண்ணி கிடைக்கும். அதற்கு நிதி, ஏகப்பட்ட நிதி தேவை, பல்லாயிரக்கணக்கான கோடி நிதி தேவை. கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கிராமப்புற விவசாயிகள் நலனை மேம்படுத்த வேண்டும் என்ற துடிப்போடு செயல்படுகிற திரு மாண்புமிகு EPS அவர்கள். ஆனால் மைய அரசு செவிமடுக்கவில்லை. எந்த ஒரு நல்ல திட்டத்துக்கு உதவியை கேட்டாலும் அவர்கள் தராத ஒரு நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் கண்டித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நீங்கள் அறிக்கை விடுறீங்க, லெட்ரு எழுதுறீங்க பிஎம்முக்கு, ஆனால் இதனால் என்ன விளைய போகுது? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு வாதம் போயிட்டுருக்கு. 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தி வந்து கட்டாயம் அப்படின்னு. அதுக்கு பிரகாஷ் ஜவடேகர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. ஸோ இது போன்ற விஷயங்களை அதிமுக அரசு எப்படி அணுகும்னு நான் கேட்குறேன். பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதைத்தான் செய்ய முடியும். தற்போது இருக்கிற எங்களுக்குள்ள அதிகார வரம்பு அதை உட்பட்டு பணக்காரர்களை அதிகம் ஊக்குவித்து கிராமப்புற பொருளாதாரத்தை ஜிடிபியை மேம்படுத்தாத அரசு மோடி அரசு. இதற்கு முன்னால் காங்கிரஸ் அரசும் அதே தப்பைத்தான் செய்தது. இல்லை, அப்போ பணக்காரங்களாக இருந்துகிட்டே இருக்காங்க, அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க. ஆமாம், ஏழைகளாக அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன், 500 அடியில் போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த தமிழகத்தில் காவேரி தண்ணி அங்கே பிஜேபி அவங்க ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க, காங்கிரஸ் அவங்க ஆட்சி வரணும்னு நினச்சாங்க. காவேரி கரைபிரண்டு ஓடி கொண்டிருந்த காவேரியை வற்றிய காவேரி ஆக்கி விட்டாங்க. இப்போ 1500 அடி போனாலும் தண்ணி வரல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்களை சொல்லுகிற போது செவிமெடுத்து கேட்க வேண்டாமா? அதற்கு உதவ வேண்டாமா? சுயநலத்தோடு செயல்படுகிறார்களே ஒழிய மக்களின் நலன் கருதி பொருளாதாரத்தை இப்படி சீரமைக்க வேண்டும். இந்தியா என்று வளர்ந்த நாடாக ஆகும் என்றால் வெறும் இண்டஸ்ட்ரியல் ஜிடிபியை காட்டிட்டு இந்தியா முன்னேறிடுச்சுன்னு மோடி சொல்லுவதோ ராகுல் காந்தி சோனியா காந்தி சொல்லுவதோ தவறான ஒன்று. ரூரல் ஜிடிபி 8% 10% வந்தது. மேநாடுகளைப் போல கிராமப்புற பொருளாதாரம். ஒரு மிளகாயை போடுறீங்க, மிளகாய் போட்டுச்சுன்னா விவசாயிக்கு தண்ணி வேணும் இல்லையா? அந்த ஏரி குளத்தை 10 ஏக்கரை 100 ஏக்கர் ஆக்குங்க. ஏரியை 10 அடி ஆழத்தை 30 அடி ஆழம் இருங்க. அந்த ஊரில் பெய்கிற மழை நீரே அந்த ஊர் எல்லா நிலத்துக்கும் போரில் தண்ணியை கொடுக்கும். எங்களால் ஒரு 2000 ஏரியை ஒரே அடியாக ஆழப்படுத்துறதுன்னா உங்களுக்கு அது கை நீட்ட வேண்டியிருக்கு. எங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க என்று கேட்கிறோம். அவர்கள் செவிமடுத்தே கேட்காத ஒரு நிலை இந்திய அரசியலில் இருக்கிறது. இந்திய அரசியல் கிராமப்புற பொருளாதாரத்தை ரூரல் ஜிடிபியை 10% உயர்த்த வேண்டும் என்ற கொள்கைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் வருகிறதோ அன்றுதான் இது ஏழை நாடு இல்லை என்ற நிலை ஏற்படும். உலகத்தை ஏமாற்றுகிறார்கள், நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று. அணுகுண்டிலே வளர்ந்திருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்டரியிலே வளர்ந்திருக்கலாம். ஆனால் இந்திய மக்கள் வறுமைக்கோட்டு நிலைக்கு கீழே இருக்கிற மக்கள் சதவீதம் 5%, 4% என்று மேநாடுகளைப் போல குறைக்கிறார்களோ அன்றுதான் இது பொருளாதார செம்மைப்பான நாடாகும். அந்த தவறை காங்கிரஸ் செய்தது, மோடி அரசு அதிகமாக செய்கிறது. இல்லை, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, கேட்கவே பிரமிப்பாக இருக்குது. இதை மத்திய அரசோட உதவியோடு தான் செயல்படுத்த முடியுமா? இவ்வளோ விஷயங்களையும் மத்திய அரசோட உதவி இருந்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில்? மாநில அரசுகளுக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்து மாநில அரசுகளுடைய கிராம பொருளாதார திட்டத்தையும் வேலைவாய்ப்பு திட்டத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய அளவிற்கு தேவையான நிதியை அவர்களே பெருக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி, எங்கள் நாட்டில் இருக்க வருமானத்தை கார்ப்பரேட் டேக்ஸ் அவங்க வாங்கக்கூடாது, டெல்லி தேவையில்லை. எங்கள் சமநிலை மாநிலங்கள் வர வேண்டும் என்று சொல்லி வளர்ந்த மாநிலங்கள் தருகின்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி எடுத்து சோம்பேறிகளாக இருக்கிற பீகாருக்கு கொடுப்பதை விட அந்தந்த மாநிலங்களே இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். நம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நெற்றி வேர்வை சிந்த உழைக்கின்றவர்கள்
வருமான வசதிகளை, அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து விட்டால் அவர்கள் அபாரமாக இஸ்ரேலை விஞ்சுவார்கள், ஜப்பானை விஞ்சுவார்கள். நம்ம கையை கட்டி போடுகிறது பொருளாதார ரீதியாக மைய அரசு. அவர்கள் கொள்கையை மாற்ற வேண்டும். அவர்கள் கொள்கையை மாற்றவில்லை என்றால் என பணம் அடிக்கும் அச்சடிக்கும் அதிகாரமான நம்மளிடம் இருக்கலை, அதுவும் மைய அரசிடம் தானே குவிந்திருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தமிழகத்தில் நீங்கள் எத்தனையோ திட்டங்களை நீங்கள் செயல்படுத்திட்டுருக்கீங்க, மாநில அரசு செயல்படுத்துது, நீங்கள் இலவசங்கள் வழங்குறீங்க. இது மாதிரியான விஷயங்களை குறைத்து கொண்டு நீங்கள் சொல்கிற திட்டங்களை விவசாயம் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாதான்னு நான் கேட்குறேன். விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்து ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களால் பண்ண முடியாது அப்படின்னாலும், இப்போ நீங்கள் தஞ்சையை மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்கே மட்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டி நாங்கள் வெற்றிகரமாக பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியாதான்னு கேட்குறேன். நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உழவர்களுக்கு மானியம் பல விதத்தில் மாநில அரசுடைய தகுதிக்கேற்ப, எங்கள் வருவாய்க்கேற்ப பல விதத்தில் நாங்கள் சீடில் செய்கிறோம், உரங்களில் செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு. ஆனால் இதை பரவலாக செய்வதற்கு பலன் மக்களை சென்று சேர வேண்டுமென்றால் நிறைய பணம் தேவை. எங்களுக்கு வர்ற வருமானம் லிக்கர், அந்த லிக்கர் வருமானம் நிறைய மதுக்கடைகளை இப்போ கூட மூடிட்டோம். ரெண்டாவது ஸ்டாம்ப் மூட வச்சுட்டாங்க, நீதிமன்றம் மூலமாக மூட வச்சு. இல்லை, நீதிமன்றம் இப்போ போட்ட ஆடை இல்லை, அரசா முன் வந்து மூடி இருக்கான்னு. அம்மா ஆட்சி காலத்திலே அம்மா கொள்கையாகவே சென்ற பொது தேர்தலே அறிவித்தார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிப்படியாக மதுவை நாங்கள் நீக்குவோம், மதுக்கடைகளை படிப்படியாக குறைத்து மதுவே இல்லாத ஒரு நிலையை தமிழகத்தில் ஒருவேளை அதிக வருவாய் அதிலிருந்து இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால உடனடியாக டாஸ்மாகுகளை மூடுவதற்கு அரசு யோசிக்கிறதா? காரணம் நான் தெளிவாக சொல்லியாக வேண்டும். காரணம், மது ஒரு வருமானம். மதுவை ரத்து செய்துவிட்டால், அந்த காலத்தில் நேரு கூறினார், எந்தெந்த மாநிலங்கள் மதுவை முழுக்கையாக ரத்து செய்கிறார்களோ அதனால் ஏற்படுகிற இழப்பை முழுமையாக மைய அரசே தரும் என்று சொல்லியிருக்கிறார். அத்தகைய சலுகை அந்த காலத்திலே குஜராத் மாநிலம் பெற்றது. அந்த நிலைப்பாட்டில் மதுவை முற்றிலுமாக நீக்கிவிட்டு அதை ஈடுகட்ட மைய அரசு நிதியுதவி தந்துவிட்டால் மதுவை உடனடியாக நீக்கிவிடலாம். அது குறித்தும் நாங்கள் ஆலோசித்து வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான பண நெருக்கடியை மாநிலத்துக்கு உருவாக்குகிற போது நாங்கள் இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு, டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் கூறியவற்றிற்கு செலவு செய்வதற்கு பணம் இல்லை. மைய அரசு மனமும் வந்து முன்வர வேண்டும். மைய அரசு அல்லது அதனுடைய ஃபைனான்ஸ் கமிஷனுடைய கொள்கைகளை, சட்டத்தை மாற்ற வேண்டும். மாநிலங்களெல்லாம் கொதித்தெழுந்து போராடுகிற போது தான் இதிலே வெற்றியை பெற முடியும். திருவாரூர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் இப்போ ரத்து செய்யப்பட்டுருச்சு. ஆனால் அந்த தேர்தல் நடத்துவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி எழும் நேரத்தில் தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில கட்சிகள் வேட்பாளர்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இப்போ களத்திலேயே இறங்கிட்டாங்க. ஆனால் அதிமுக மட்டும் வேட்பாளராக அறிவிக்கவே இல்லை. ஏன்? இது ஸ்ட்ராட்டஜி. யார் யார் என்னென்ன வேட்பாளர்களை போடுகிறார்கள், அவர்கள் தகுதி என்பதனை பார்த்துவிட்டு அவர்களை வெல்லும் தகுதியுடைய இந்த வேட்பாளரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையிலே நாங்கள் தாமதம் செய்யலாம். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா தேர்தல் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியும். அதனால தான் அதிமுக வேட்பாளரையே அறிவிக்கல திருவாரூர் தொகுதியில் அப்படிங்கிற கருத்து. தேர்தல் கமிஷன் மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அது மைய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் மைய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது என்பது நாங்கள் மட்டுமல்ல, தேர்தலை தள்ளி போட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். திமுகவும் தான் சொல்லிச்சு, தேர்தல் வேட்பாளரை அறிவிச்சிட்டா கூட அவர்களும் ஒரு நாடகம் என்று சொல்லலாம் அல்லவா? அவர்களும் தேர்தலை தள்ளி போட வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பலரும் சொன்னார்கள். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக எடுத்த முடிவு இது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லை, இப்போ இதில் என்ன முரண்பாடு இருக்குன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் திருவாரூராக இருக்கட்டும், அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட 19 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை இப்போக்கி நீங்கள் ஏப்ரல் வரைக்கும் நடத்த வேண்டாம் அப்படின்னு லெட்டர் எழுதுகிறாங்க. ஆனால் டிசம்பர் 31 தான் தேர்தல் தேதியே திருவாரூருக்கு அறிவிக்கப்படுது. 3ஆம் தேதியே அனுப்பியாச்சு லெட்ரு, இங்கே சூழல் சரியில்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் ஒருவேளை தேர்தல் தேதியை அறிவிக்கும் போது நீங்கள் அதை உடனடியாக இல்லை இங்கே சூழல் சரியில்லைன்னு சொல்லி திரும்ப நீங்கள் முறையிடவே இல்லையே, ஏன்னு கேட்குறேன். அப்படி தேவையில்லை. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகிற ஆணையம்.
எந்த ஒரு கம்யூனிகேஷன் ஒரு மாநிலத்திலிருந்து போனாலும் தட் இஸ் பீயிங் புட் இன் டு த கம்ப்யூட்டர், எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. அது எல்லாம் தெரிந்தும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்றால் அதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். அதற்கு பதில் சொல்வதற்கு எங்களால் முடியாது, யாராலும் முடியாது. இல்லை, நீங்கள் மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறீங்க. நீங்கள் மத்தியில் இருக்கிற அரசோட கண்ட்ரோலில் தான் தேர்தல் ஆணையம் இருக்குங்கிறீங்க. அப்போ இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் ஆணையம் இருக்கும் என்றால் பிஜேபி அரசு தேர்தல் ஆணையத்தில் தலையிடுகிறது என்ற குற்றச்சாட்டை நான் சொல்ல மாட்டேன். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தட் கம்ஸ் அண்டர் த பர்வியூ ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். பிஜேபி என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் மாநில நிலைக்கு அப்பாற்பட்டு மைய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானமாக இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கருதுவது, தேர்தல் ஆணையம் கணக்கிட்டிருக்கலாம், இந்த காஜா புயலினுடைய பாதிப்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், இன்னும் அந்த நிவாரணப் பணிகள் தொடர்வதை சரியாக ஆயாமல் அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். இல்லை, நீங்கள் அந்த கிரிஜா வைத்தியநாதனோட லெட்டரில் வந்து நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி தானே அவங்க அனுப்பியிருப்பாங்க. அதுதானே ரீசனு. ஒருவேளை மற்ற எதிர்க்கட்சிகளையும் அவர்கள் கேட்டிருப்பார்கள், அல்லது அவர்கள் ஒரு டீமை போட்டு ஆய்வு பண்ணியிருப்பார்கள். முடிந்து விட்டது என்ற ஒரு அறிக்கை, புயலில் பாதிக்கப்பட்டது என்றால் ஏன்னா அந்த கிராமத்தை சேர்ந்த கிராம மக்களாக போய் ஆயிறாங்க. அங்கே வந்து ஐஏஎஸ் அண்ட் அலைடு எக்ஸாம்ஸ் படித்த ஒயிட் காலர்டு பீப்புள் அங்கே போகிறாங்க. கிராமம்னா என்னென்னு தெரியாதவங்களாம் போகிறாங்க. பார்த்துட்டு சர்வசாதாரணம் பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நான் தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு தான் அந்த முடிவு. அவர்களுக்கு கிடைத்த அறிக்கை ஒரு அடிப்படை நிலையிலே தரைமட்டத்திலே இருக்கிற நிலைமை உண்மையாக ஆயாமல் தரப்பட்ட அறிக்கையை உண்மை என நம்பி தேர்தல் ஆணையம் அந்த அறிவிப்பை செய்திருக்கலாம். இல்லை, நான் என்ன கேட்குறேன், திரும்ப டிசம்பர் 31 தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க இல்லையா, திரும்ப நீங்கள் ஏன் முறையீடுக்கு செல்லலைன்னு நான் கேட்குறேன். இப்போ தேர்தல் ரத்து வந்து எதன் அடிப்படையில் நடந்தது? கம்யூனிஸ்ட்டை சேர்ந்த ராஜா வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இது மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது, கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் நிவாரண உதவிகள் தொடர்ந்துட்டுருக்கு, அங்கே சூழல் சரியில்லை, ஸோ தேர்தலை நீங்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே மாநில தேர்தல் அதிகாரிக்கு, தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு ஆர்டர் வருது. அவர் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு ஒரு உத்தரவு போடுறாரு, அங்கே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட நீங்கள் மீட்டிங் போட்டு சொல்லுங்கன்னு. ராஜா மூவ் பண்ணது ஏன் இங்கே இருக்கிற அதிமுக அரசு ஏன் மூவ் பண்ணலன்னு நான் கேட்குறேன். நாங்களே மூவ் நாங்கள் தான் ஆரம்பத்தில் மூவ் பண்ணோம். மாநில அரசு தான் தலைமைச் செயலாளர் வந்து முதலிலே மூவ் செய்தது. பரப்ஸ் தேர்தல் ஆணையம் ஏன் அனைத்திந்திய அதிமுக ஆளுகிற அரசனுடைய அந்த கம்யூனிகேஷனுக்கு மரியாதை கொடுக்காமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுக்கின்ற அந்த கோரிக்கைக்கு மரியாதை கொடுத்தார்கள் என்பதை தேர்தல் ஆணையத்திடம் தான் கேட்க வேண்டும். இல்லை, அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க, அரசியல் கட்சிகளுக்கு ராஜாவுக்கு கொடுத்த மதிப்பை எங்கள் அரசுக்கு கொடுக்கல தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதுதானே பொருள் வருது, அதே தானே பொருள். எங்களுக்கு மட்டும் இல்லை, தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்டார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்திருக்கிறது. நாங்கள் கேட்ட நேரம் உடனே அவர்கள் ஆணையிடவில்லை. தேர்தல் ஆணையம் எந்த அளவுகோலை வைத்து இந்த முடிவை செய்தது என்பது எங்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை அல்லவா? இல்லை, இப்போ இங்கே அரசோட கையில் தான் உளவுத்துறை இருக்குது. உளவுத்துறையோட ரிப்போர்ட் படி உங்களுக்கு தகவல் வந்திருக்குல்ல, அங்கே மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, அங்கே சூழல் எப்படி இருக்குன்னு. அதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் தெரிவித்து விட்டோமே. தெரிவித்தும் அவர்கள் மாறுபட்ட நிலையை எடுத்தார்கள். பிறகு ஒருவேளை அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குற ஒரு கிராஸ் செக் பண்ணி தமிழக தலைமைச் செயலர் கொடுத்தது உண்மை போல தான் இருக்குன்னு எடுத்து மறுபடியும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அப்போ ஆரம்பத்தில் தமிழக தலைமைச் செயலாளரோட ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பெருசாக எடுத்துக்கல. இப்போ பெருசாக எடுத்துக்கல என்று சொல்வதை விட காலங்கடந்து பெருசாக எடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இது அப்படியும் சொல்லலாம். இதில் இன்னொரு தகவல் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும், கஜா புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அமைச்சர்கள் போகும்போது ஒரு சில இடங்களில் எதிர்ப்புகள் இருந்தது, விரட்டி அடிக்கப்பட்டார்கள்னா விமர்சனங்கள் எழுந்தது. இந்த சூழலில் திருவாரூர் தொகுதியில் தினகரனுக்கு அதிக செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வெற்றி பெற்று விடுவாரோ அப்படிங்கிற ஐயத்தில் தான்
இந்த தேர்தலை ரத்து செய்யறதுக்கு அதிமுகவே துணை போயிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படும். திருவாரூரோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா, தினகரனுடைய இனம் அதிகமான இனம் அல்ல. அங்கே அதிகமாக இருக்கிற மக்களே பிள்ளைமார்கள் மக்களும் அடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களும் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதி. பத்திரிகைகள் அந்த செய்தி இந்த செய்தி என்று போடுவார்களே, மக்களினுடைய மனநிலை கட்டாயமாக அது வேறு. தேர்தல் தான் அதை முடிவு செய்யும். இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட முடிவு. அதே நேரத்தில் திருவாரூரில் கள நிலவரம் இது மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட தேர்தல் அதிகாரி தள்ளி போட சொல்லி அதான் இப்போ தற்போதைக்கு வேண்டாம், நீங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதே விஷயம் உள்ளாட்சி தேர்தலையும் உங்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதுக்கு இதுதான் பதிலா உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு முழுக்க காரணம் திமுக என்ற உண்மையை ஊடகங்களும் சரிதாக வெளியே சொல்லவில்லை. பிரிண்ட் மீடியா, டிவி மீடியா யாருமே சொல்லவில்லை. உண்மை நிலை என்ன என்றால், உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் ட்ரைப் என்று சொல்லக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுக்கு வேண்டிய இடம் டிமார்க்கேட் பண்ணவில்லை, ஒதுக்கீடு செய்யவில்லை. அது பாகுபாடு என்ற முறையிலே அந்த ரீஆர்கனைஸ் பண்ணி மறுபடியும் அதை கணக்கெடுத்து அந்த மக்கள் மலைவாழ் மக்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்பதை ஒழுங்காக கண்டறிந்து அந்த அடிப்படையில் அந்த இடஒதுக்கீட்டை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. திமுகவுக்கும் அந்த அதில் பங்கு இருக்கிறது. நீதிமன்றம் இட்ட தீர்ப்பு, நீதிமன்றம் இட்ட தீர்ப்பின் அடிப்படையிலே தற்போது அந்த ஆய்வு, கள ஆய்வு, எங்கெங்கே மலைவாழ் மக்கள் விடுபட்டு விட்டார்கள், எங்கெங்கே இந்த ஆய்வு ஏன் சரியாக நடத்தப்படவில்லை என்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வு முடிந்தவுடன் கட்டாயமாக ஆய்வு முடிந்துவிட்டது என்று நீதிமன்றத்திடம் சொன்னால் நீதிமன்றம் நடத்து என்று சொல்லி நீதிமன்ற தடையாணை காரணமாக அது தள்ளி இருக்கிறதே ஒழிய அதிமுக அரசு அஞ்சவும் இல்லை, எந்த காலத்திலும் அஞ்சாது. 1.5 கோடி தொண்டர்களை உடைய அதிமுக அரசு, மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்து வருகிற அதிமுக அரசு, அம்மாவினுடைய ஆட்சியிலே கொண்டு வந்த நலத்திட்டங்களை உறுதிப்பாட்டோடு செய்வதோடு அல்லாமல் அதை விரிவாகவும் இன்னும் கூடுதலாகவும் செய்கின்ற ஒரு அற்புதமான வேகத்தை திரு எடப்பாடி அவர்களுடைய அரசு காட்டிக்கொண்டிருக்கிற காரணத்தால் கட்டாயமாக மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், அதை எந்தவித ஐயமும் இல்லை என்ற நிலைப்பாடு இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் எதிர்கொள்ள அதிமுகவும் முழுக்க நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்ள முழுக்க தயாராக இருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் எதிர்கொள்ள முழுக்க தயாராக இருக்கிறோம். அந்த 20 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் முன்னதாக வந்தாலும் எப்போ வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்க. பாடன் சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்க. கட்டாயமாக. ஏன்னா மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். இந்த கட்சி சாதனைகளை நிறைவேற்றிய கட்சி, இந்த ஆட்சி ஏழைகளின் காட்சி, சாதனைகளை செய்து கொண்டே இருக்கிற ஆட்சி. அம்மாவின் வழியிலே, எம்ஜிஆரின் வழியிலே அருமையாக செயல்படுகின்ற முதலமைச்சரை அம்மா அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார். திரு OPS டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அவர்களை அம்மா அவர்கள் தந்திருக்கிறார். இருவரும் இணைந்து இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக பம்பரம் போல் சுழன்று ஒற்றுமை உணர்வோடு இன்று கட்சியை வளர்த்துகிறார்கள், ஆட்சி இயந்திரத்தை இயக்குகிறார்கள். வெற்றி எந்த காலத்திலும் சட்டசபை தேர்தல் வந்தாலும் நாங்கள் தயார் நிலையிலே இருக்கிறோம். அப்போது நாங்கள் வெற்றி கொள்வோம். இப்போ நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் எதிர்கொள்ள தயார்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. கட்டாயமாக. அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம். எம்ஜிஆருங்கிற ஒரு ஐகான், அதுக்கடுத்து ஜெயலலிதாங்கிற ஒரு ஐகான், அதுக்கடுத்து அந்த இரட்டை இலை சிம்பிள், இந்த 3 பேஸ் பண்ணி தான் நகர்ந்துட்டு இருக்கு. மக்கள்கிட்ட, உங்கள் தொண்டர்கள்ட்டையும் சரி, பொதுமக்கள்கிட்டையும் சரி. இப்போ ஒருவேளை எதிர்வரும் தேர்தலில் இந்த 3 விஷயங்களையும், இல்லை நீங்கள் உங்களோட அரசின் சாதனைகள்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நீங்கள் தேர்தலை எதிர்கொள்ள போகிறீங்களா, வாக்கு சேகரிப்பீங்களா, இல்லை அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நபரோ இல்லை OPSங்கிற நபரோ முன்னிலைப்படுத்தப்படுவாரான்னு நான் கேட்குறேன். சாதனை செல்வராக செயல்படுகிற திரு எடப்பாடி, திரு OPS ஆகல் இருவரையும் முன்னிலைப்படுத்துவோம். எப்படி முன்னிலைப்படுத்துவோம் என்றால், அவர்களை அம்மாவாக முன்னிலைப்படுத்துவோம், தலைவர் எம்ஜிஆராக முன்னிலைப்படுத்துவோம், இரட்டை இலையாக அந்த இருவரையும் முன்னிலைப்படுத்துவோம். கட்டாயமாக அம்மாவாக
எம்ஜிஆராக ரெட்டலையாக இருந்து இந்த இரட்டை குழ துப்பாக்கிகள் அவர்களுக்குள்ள அந்த இமேஜ் உயர்ந்த நிலையிலே தற்போது இருக்கிற இமேஜை வைத்து நாங்கள் வெற்றியினை பெறுவோம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ்ங்கிற இமேஜ் எதிர்வரும் தேர்தலில் அதிமுகவிற்கு அமோக வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு? கட்டாயமாக இபிஎஸ்ங்கிறது ஒரு நல்ல வளர்ந்துவிட்ட இமேஜ், ஓபிஎஸ் என்பது நன்கு வளர்ந்துவிட்ட இமேஜ். அவர்கள் வளர்ச்சிக்கு காரணம் இரட்டையிலை, அவர்கள் வளர்ச்சிக்கு காரணம் அம்மா, அவர்கள் வளர்ச்சிக்கு காரணம் எம்ஜிஆர் ஆகிய அந்த 3 சக்திகளோடு இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற இமேஜ் அமோக வெற்றியினை அதிமுகவுக்கு பெற்றுத்தரும். இல்லை, கூடுதலாக இதை நீங்கள் இந்த இமேஜையும் பயன்படுத்திக்க போகிறீங்கிறது தான் உங்களோட பதில்? இணைந்து அதோட சேர்த்து இரு அணிகளுமான இணைப்பு சாத்தியப்படுமா? நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஏடிஎம்கேல நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த ஏன்னா ஒரு தரப்பு 2 பேரும் இணையணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஒரு சில பேர் தினகரன் வந்து இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாரு. ஃப்யூச்சரில் இதோட நிலைமை என்ன? அம்மாவினுடைய மர்மமான சாவுக்கு காரணமானவர்கள் என்று சொல்லக்கூடிய மன்னார்குடி கும்பலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த அமைப்பை இணைக்கக்கூடாது என்பதுதான் 90% மேற்பட்ட தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது. அப்போ அதிமுகவோட அமமுக இணைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்லிவிட்டேனே, 90% தொண்டர்கள் இந்த கருத்தோடு இருக்கிறார்கள். அம்மாவினுடைய மர்ம மரணத்திற்கு அவர்கள்தான் காரணம் என்ற கருத்தோடு இருக்கிற காரணத்தால் வலுவாக இருக்கிறது அனைத்து இந்திய அதிமுக. தொண்டர் பலத்தோடு இருக்கிறது. சாதனை செம்மல்களாக ஓபிஎஸ் சிபிஎஸ் செயல்படுகிற காரணத்தால் ஆட்சி இயந்திரம் அபாரமாக செயல்படுகிறது, பாராட்டை பெற்று வருகிறது. இந்த நிலையிலே நாங்கள் இவர்கள் இணைய வேண்டும் அவர்கள் இணைய வேண்டும் என்று நினைக்கவில்லை. தனியே நின்னாலே நாங்கள் எப்படி அம்மா போன ஆட்சியில் தனியாக நின்று அமோக வெற்றிகளை பாராளுமன்றத்தில் பெற்றார்களோ அந்தளவுக்கு வலுவான சக்தியாக அதிமுகவை இபிஎஸ் ஓபிஎஸ் ஆக்கி இருக்கிறார்கள். இதுதான் நடைமுறை உண்மை. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் அப்படின்னு கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. நான் அந்த மர்மமுக்குள்ளே நான் டெப்த்தாக போக விரும்பலை. பட் அதே நேரம் அமைச்சர் சிவி சண்முகத்தோட பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை வந்து அவர் விமர்சிக்கிறார். ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி அவரை எப்படி பொது தளத்தில் பொது வெளியில் எப்படி இப்படி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அமைச்சர் முன்வைக்கிறார்? இது சரியானதானா? இதை ஆழமாக நீங்களும் பார்க்க வேண்டும். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இஸ் எக்ஸிக்யூட்டிவிங்கில் இருக்கிற ஒரு அரசு அலுவலர், அரசு ஊழியர். அவர் போய் அம்மாவை வெளிநாட்டுக்கு எடுத்து சென்றால் இந்திய மருத்துவர்களுடைய கௌரவமே குறைந்துவிடும் என்று கூறுவது சாதாரண குற்றமா? அம்மாவினுடைய உயிரை விட இந்திய மருத்துவர்களுடைய அந்த கௌரவம்தான் முக்கியமா? அதை சொல்லுவதற்கு அவர் யார்? இதைத்தான் சிவி சண்முகன் கேட்கிறார். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெட்டனரி டாக்டர். அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் சொந்தக்காரரும் இல்லை, மருத்துவ நிபுணத்துவம் தெரிந்தவரும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அம்மா அப்போ வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பலரும் கூறிய போதிலும் எடுத்து செல்லாததுக்கு காரணம் அம்மாவை யாருமே பார்க்கல. தோட்டத்தில் சிகிச்சை எடுத்த நேரமும் நாங்கள் யாருமே பார்க்க முடியல. மன்னாரடி கும்பல் தடுத்து விட்டது. எங்கள் யாருக்குமே தெரியாமல் அங்கே இருந்த கேமரா எல்லாம் அணைச்சிட்டு அப்போலோவை கொண்டு போய் அங்கே இருக்கிற கேமராவை அணைச்சிட்டு முகத்தை மூடி கடைசியில் அம்மா பிணமாக வெளியே வந்த போது தான் அம்மாவை பார்க்கக்கூடிய நிலை தான் எல்லாருக்குமே ஏற்பட்டது. இல்லை இதில் ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது. நீங்கள் இப்போ நாங்கள் பார்க்கவே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க மருத்துவமனையில் அப்போலோவில் இருந்தப்போ நாங்கள் பார்த்தாங்க, அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னா சொன்ன உண்மை. நான் சொன்னேன், அதான் சொல்லேன், இட்லி பார்த்தாங்கன்னு நான் சொன்னேன். யார் எதை வச்சுக்கிட்டு சொன்னேன்? அப்போவே தற்போது தான் புல்லட்டின் வருகிறது. டாக்டர் தங்கவேல் புல்லட்டினை வெளியிடுகிறார். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், சசிகலா தரப்பில் இருந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பூங்குன்றன் போன்றவர்கள் அம்மா உள்ளுக்கு எப்படி வெளியில் நின்றுக்கிட்டு தான் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ்ஸே கேட்கணும். அம்மா நல்லா இருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க, இட்லி சாப்பிட்றாங்க, கஞ்சி சாப்பிட்றாங்க என்று சொல்லுவதை துடிப்போடு இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு தெரிவிக்கின்ற பொறுப்பு செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் எனக்கும் இருந்தது. இல்லை, நீங்கள் பார்க்காத விஷயத்தை பார்க்கலைன்னே நான் சொன்னேன். பார்க்கவில்லை, பார்க்க அவர்கள் விடவில்லை. எப்படி எங்களை தான் ஆனானப்பட்ட மைய அமைச்சர்களையே விடவில்லை, பிற மாநில ஆளுநர்களே விடவில்லை, நமது ஆளுநரையே விடவில்லை.
யாருமே அம்மாவை சென்று சசிகலாவை தவிர யாரும் பார்த்ததாக யாருமே சொல்லவில்லையே. இல்லை இதில் அவர்கள் என்ன ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுதோ அப்போலோ மருத்துவமனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிச்சு. அதை நாங்கள் சொன்னோம், அந்த உண்மையை சொன்னோம். சொல்லலை, நாங்கள் சொல்லலையே, மறுக்கலையே, சொன்னோம். ஆனால் அம்மா ஏன் சடனாக இறந்தாங்க? அந்த நல்லா இருந்த அம்மா 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலான்னு சொல்கிறாரு பிசி ரெட்டி. அவர் பணிகளை கவனிக்க போகலான்னு சொன்ன அம்மா திடீரென்று மாரடைப்பால் மறந்தார் என்று கூறுகிற போது அப்போது தான் பிரச்சனை வருகிறது. அதுதான் சிவி சொன்னவங்க சொல்கிறார். அம்மாவுக்கு ஒரு பிளாக் இருந்தது, அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்டால் சரியாயிடும்ன்ட்டு மருத்துவர்கள் சொன்னார்கள், ஒரு 3 பேர். ஆனால் அந்த மருத்துவர்கள் சொன்னதையும் மீறி அம்மாவுக்கு அந்த சர்ஜரி வேண்டாம் என்ற முடிவை எடுத்தது யார்? ராதாகிருஷ்ணனுக்கு எடுக்க அந்த உரிமை இருக்கிறதா? வெளிநாட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா? அம்மா கட்சியினுடைய சொத்து. அம்மா வீட்டிலே ஒரு வேலைக்காரி என்ற நிலையிலே தான் சசிகலா வந்தார். வீட்டை விட்டு விரட்டப்பட்டார், கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். வீட்டிலே பணியாற்றுவதற்கு வருகிறேன் என்று ஒரு லெட்டர் தான் கொடுத்துட்டு வந்தார். அவர் எப்படி போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் கார்டியன் சேர்த்தலாம்? இதெல்லாம் தான் கேள்வி கேட்கப்படுது. அதுதான் இதில் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அரசு உங்கள் கையில் இருக்குது. எஸ், முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. மற்ற அமைச்சர்கள் எல்லாமே ஜெயலலிதா குணமடைஞ்சு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த அரசாங்கமே உங்கள் கையில் இருக்கும்போது முடிவை சசிகலா கையில் எப்படி விட்டீங்கன்னு நான் கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன். ஒட்டுமொத்த அரசாங்கம் எங்கள் கையில் இருந்தது, போயஸ் தோட்டம் எங்கள் கையில் இல்லையே. அம்மாவை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முறையை எங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்போலோ மருத்துவமனை என்ன செய்தது? ஷீ இஸ் த கார்டியன் ஹூ ஹஸ் அட்மிட்டட். அந்த அம்மா சொன்னால் உள்ளுக்கு விடுறோன்ட்டாங்க. சார் அதை நான் என்ன சொல்கிறேன், அங்கே அட்மிட் ஆகிருக்கிறது முன்னாள் முதலமைச்சரோ இல்லை ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரோ இருந்திருந்தா நீங்கள் பேசுகிறது லாஜிக்கு. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சசிகலா இதில் குறிக்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் அப்போல கேட்பாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, அவங்க சிஎம்னு சொல்கிறதுக்கு அத்தாரிசேஷன் உங்கள்கிட்ட இல்லையான்னு நான் கேட்குறேன். கேட்டோம், வலியுறுத்தி கேட்டோம், சாதாரணமாக கேட்கவில்லை. உள்ளே சென்று பார்த்தாக வேண்டும் என்று வற்புறுத்தினோம். அப்போலோ மருத்துவர்கள் சக்தியாக சசிகலா போயிருந்தார், மீறிய சூப்பர் சக்தியாக அப்போலோ மருத்துவமனையினுடைய உதவியோடு செயல்பட்டு கொண்டிருந்தார். உள்ளே போய் அந்த நேரத்தில் நாங்கள் ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் விரட்ட முடியாதல்லவா? ஆனானப்பட்ட ஓபிஎஸ் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் இருந்தவரையே தள்ளி ஒரு மூலையில் லிஃப்ட்டுக்கிட்ட உட்கார வச்சுட்டாங்க, 3 சேரை போட்டு. இதுதான் நடந்த உண்மை. உள்ளே இருந்தது சசிகலா இருந்தார், ராதாகிருஷ்ணன் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். என்ன முடிவு எப்படி எடுத்தார்கள் என்பதை நாங்கள் யார் என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அம்மா விரும்பவில்லை 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 என்று அம்மா மேலே பழியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இப்போ பொய் சொல்கிறாங்கிறது உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு? அப்போவே நான் கண்டிச்சோமே. நீங்கள் இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இது மாதிரி அவங்க இட்லி சாப்பிட்டாங்க ஆனால் நான் பார்க்கல அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல சொன்னேன். அதான் சொல்கிறேன், அந்த இடத்துல சொன்ன அதே பொன்னையன் எங்களை உள்ளே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியலை, என்ன ட்ரீட்மெண்ட் போகுதுன்னே எங்களுக்கு தெரியலை, இதில் வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கிறத ஏன் அந்த இடத்துல மீடியாக்கிட்டையும் நீங்கள் ஏன் சொல்லலைன்னு கேட்க. மீடியாக்கிட்ட எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதது யார் இருக்கா? அம்மாவுக்கு என்ன சிகிச்சை தரப்படுகிறதுன்ட்டு எங்களை கேட்காதவர்கள் தெரியாது, சசிகலா அம்மாவுக்குத்தான் தெரியும், உள்ளே எங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை என்று பல நிகழ்ச்சிகளில் நான் சொன்னேன், ஓபிஎஸ் சொன்னார், பலரும் சொன்னார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தோம். டாக்டர் ரிச்சர்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், என்ன ட்ரீட்மெண்ட் என்பதை பிசி ரெட்டியினுடைய மகள் பிரீதா மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். டாக்டர் கில்னானி ஃப்ரம் பாம்பே என்ன கொடுக்குறாருங்கிறது தெரிந்துக்கிட்டேன். என்ன எழுதியிருக்காரு டாக்டர் ரிச்சர்டு, லண்டன் ரிச்சர்ட், 60% அந்த அம்மாவனுடைய உடல் மீண்டும் நல்ல நிலைக்கு வர முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு விட்டது அப்போலோ மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னாலேயே. 40% அந்த மீதி உள்ள உழைத்தான் நாங்கள் பாதுகாக்க முயற்சி செய்கிறோம், சிரமமாக இருக்கிறது என்று டாக்டர் ரிச்சர்ட் தெளிவுபட அப்போலோ மருத்துவமனை இருந்தபோதே சொன்னார். நாங்கள் கேட்டோம். அவர் ரைட்டிங்லேயும் அதை தான் எழுதியிருக்காரு. கில்னானி என்ன எழுதியிருக்காரு, இவ்வளவு பிரச்சனைக்கும் சிக்கலுக்கு மேலா துயரத்துக்கு காரணம் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை கொடுத்துருக்கக்கூடாது. அக்கேஷனலாக எப்பாவது கொடுக்குற ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை உடம்புல அரிப்பு இருந்ததுன்னா தொடர்ந்து பல காலம் கொடுத்த காரணத்தால் சுகர் லெவல் ஏறிடுச்சு.
பிளட் குளுக்கோஸ் லெவல் 140 இருக்க வேண்டிய குளுக்கோஸ் லெவல் 500 600 என்று ஏறிவிட்ட போது உடல் எல்லா பகுதியும் பாதிக்கப்பட்டது. அம்மாவுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்கனவே இருந்தது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவர்களுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கவே கூடாது. ஏன்னா குளுக்கோஸ் குறையிலைன்னா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனும் குறையாது. மாறாக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ரத்தத்தில் கலந்ததுன்னா செப்டிசீமியாவாக மாறிடும். அந்த செப்டிசீமியா ரத்தத்தில் மாறி லங்ஸை தாக்கி இருதயத்தில் அந்த பல்மனரி ஆர்டரியும் தாக்கி விட்டது என்றது கில்னானினுடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் உண்மை நிலை. எதற்காக ஸ்டீராய்டு கொடுத்தாங்க? நான் கூட டாக்டர் மிஸ்டர் ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனில் 123 பக்கத்தை கொடுத்த குற்றச்சாட்டில் இன்டர்நெட்டிலிருந்து உலக ஆராய்ச்சி நிறுவனங்களிலிருந்து எத்தகைய பாதிப்பை ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தரும். பல களிம்புகள் இருக்குது. களிம்புகளை போனால் இச்சிங் போயிடும். ஆயுர்வேதாவில் பல களிம்புகள் இருக்குது. சித்தாவில் பல களிம்புகள் இருக்குது. காலில் இச்சிங் இருந்தால் போடுறதுக்கு. எதற்காக ஸ்டீராய்டை வாயில் கொடுக்கணும்? டேப்லெட் ஏன் கொடுக்கணும்? கொடுத்தால் பிளட் சுகர் ஏறும், அளவுக்கு மீறி போகும், குறைக்க முடியாது. இன்ஃபெக்ஷனை எத்தனை ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டாலும் யூரின் இன்ஃபெக்ஷன் குறையாது என்று ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ஆறுமுகசாமி கமிஷன்லேயே கொடுத்தோம். சிவகுமார் என்பவர் படித்தவர், டாக்டர். அவர் ஏன் இந்த தவறை செய்தார் அந்த போயஸ் கார்டனிலே என்று கூட நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த நீதி விசாரணைக்கு சிபிஐக்கு அனுப்பணும். சிபிஐ தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். கண்ணன் ஒரு டிரைவர் சொல்கிறார், 8:30 மணி வரைக்கும் அம்மா நல்லா இருந்தாங்க, பல அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாங்க. 8:30 மணிக்கு அம்மா உட்காந்துருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் 9:30 மணிக்கு என்னை திடீர்னு மேலே கூப்பிட்டாங்க, அம்மா மயக்கமாக இருக்கார், ஆஸ்பத்திரிக்கு தூக்கணுன்ட்டு. நான் 8:30 மணிக்கு பார்த்தபோது அந்த டாக்டர் சிவகுமார் உள்ளே இருந்தார். அம்மா மயங்கி தலை சாஞ்சிருந்த நேரத்தில் நான் மேலே ஓடுற நேரம் சிவகுமார் டாக்டரை கூப்பிடுங்க நான் கேட்குறேன். டாக்டர் பாய்ஸ் கார்னரியில் ஓடி போயிட்டார். இது என்ன மர்மம்னு அவர் கேட்டு பேட்டியை கொடுத்துருக்காரு. டிவியில் வீடியோவில் வந்து அவருடைய பேட்டியே வந்துருக்கு. இந்த மர்மங்களையெல்லாம் சிபிஐ மூலம் விசாரிக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டு வெளிப்படையாக நாங்கள் கமிஷனிடமே நான் கொடுத்துருக்கிறேன், நாங்கள் கொடுத்துருக்கிறோம். சிவி சண்முகம் அதை தான் கேட்டார். இல்லை, இப்போ சிவி சண்முகம் என்ன கேட்குறாருன்னா, வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல இருந்ததை யார் தடுத்தது அப்படின்னு தானே அவர் கேட்குறாரு. எஸ். அப்போ சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அங்கே ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் அவர். அது இன்ஃபரன்ஸ் ஆகுதுல்ல, ஆட்டோமேட்டிக் ஆகுதுல்ல. இல்லை, அதுதான் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி அவர். அதை அவருக்கு மேலே அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சர்னு இருக்காரு. அவரை மீறி இவர் செயல்பட்டிருக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். அது செயல்படக்கூடிய ஒரு சூழல் எப்படி உருவானது? ஒருவேளை சசிகலாவின் கட்டுப்பாட்டிலே ராதாகிருஷ்ணன் இருந்தாரா? அந்த அப்போலோ மருத்துவமனையைச் சேர்ந்த யாரேனும் சசிகலா கட்டுப்பாட்டில் இருந்தார்களா? எதனால் வெளிநாடு சென்றால் இந்திய டாக்டர்களுக்கு கௌரவம் குறைந்து விட்டது என்று ராதாகிருஷ்ணன் சொன்னார். இந்த மர்மங்களையெல்லாம் சிபிஐ மூலமாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி மூலமாக விசாரித்தால்தான் வெளிப்படும் என்று திரு சிவி சண்முகமார் கூறியிருக்கிறார். கூறியதில் நியாயம் இருக்கிறது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ சந்தேகத்தின் பேரில் அவரை இன்னமும் நீங்கள் பிரின்சிபல் செக்ரட்டரியாகவே கண்டினியூ பண்ண வைக்கிறீங்களே, ஏன்னு கேட்குறேன். இவ்வளோ சந்தேகம் நீங்கள் வந்து இதெல்லாம் சந்தேகங்கள். ஒரு எனி ஆஃபீஸர் டு பி சஸ்பெண்டட் ஆர் டு பி புட் டு எனி ஆக்ஷனுங்க பிரிமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கணும். அந்த பிரிமா ஃபேசி எவிடன்ஸ் என்ன என்பதை அரசு தற்போது ஆய்ந்து வருகிறது. அமைச்சர் ஜெயக்குமார் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எப்படி சிவி சண்முகத்திற்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ அதே நிலைப்பாட்டை ஜெயக்குமார் எடுக்கிறார். ஆனால் அவர் ஒரு படி மேலே அவரை ராதாகிருஷ்ணனை ட்ரீட் பண்ணுறதே வேறு விதமாக ட்ரீட் பண்ணணும், கிட்டத்தட்ட போலீஸை வச்சு அவரை ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற கருத்தை முன் வைக்கிறார். இது எப்படி, இது வந்து உச்சபட்ச விஷயம் அப்படி இல்லை. அம்மாவினுடைய மர்ம மரணத்துக்கு காரணம் யாராக இருந்தாலும் சிபிஐ என்ற மையரசனுடைய புலனாய்வு மூலமாக விசாரிக்கிற போது உண்மை கட்டாயமாக வெளியே வந்துவிடும். அது ஐஏஎஸ் அதிகாரி என்ற பாகுபாடோ அல்லது மன்னார்குடி கும்பலின் தலைவி என்ற பாகுபாடோ அல்லது மற்றவர் என்ற பாகுபாடோ, அந்த புலனாய்வு என்று வருகிற போது பாகுபாடே இல்லை. பாகுபாடற்ற முறையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற முறையில்தான் ஜெயக்குமார் சொல்லியிருப்பார் என்று கூறுகிறேன். அவர் கூறிய வார்த்தையில் வேறாக இருக்கலாம், உள் எண்ணம் he should be subjected to special investigation teams investigation
என்ற பொருளோடு தான் அவர் சொல்லியிருக்கிறார். இல்லை இப்போ ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறீங்கல்ல, இதற்கு யார் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? சிபிஐ விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ we have submitted all the documents எல்லாத்தையுமே இப்போ ஆறுமுகசாமி கமிஷன்கிட்ட சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு உதவுவதற்கு, உண்மையை கண்டறிவதற்கு உங்களுக்கு ஒரு புலனாய்வுத்துறை வேண்டும். அந்த புலனாய்வுத்துறை மாநில புலனாய்வுத்துறையாகவும் இருக்கலாம், மைய புலனாய்வுத்துறையாகவும் இருக்கலாம். மைய புலனாய்வுத்துறைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி சற்று அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நீங்களே கேட்டு விசாரித்து உண்மையை கண்டறிந்து குற்றவாளிகள் யார் என்பதை உலகுக்கு வெளிக்காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்களே அந்த முயற்சியை எடுக்க முடியாதான்னு கேட்குறேன். டைரெக்டாக சிபிஐ விசாரணைக்கு அரசே முன்னெடுக்க முடியாதான்னு கேட்குறேன் நடவடிக்கைகள். மேட்டர் இஸ் பெண்டிங் பிஃபோர் an என்கொயரி கமிஷன். ஒரு என்கொயரி கமிஷனுங்கிறது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. அதனால் அந்த குவாசி ஜுடிஷியல் பாடி மூலம் போகிறது தான் ஒரு விதிகளுக்கு உட்பட்டிருக்கும் என்ற முறையிலே நான் அதை கூறுகிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்னோட பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிச்சிங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.